எவ்வளோ பெரிய உலகத்தில் நம்மளை மாதிரி சின்ன மனுஷங்க முக்கியமாக நினைக்கிற நிறைய விஷயம் இருக்குது. மனுஷனுக்கு அடிப்படையான தேவையே உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க ஒரு இடம்தான். ஆனால் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையான ஒரு காதல், பணமும் தான். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் அது ரெண்டுமே கிடைச்சாலும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இத்தனை கால வருஷமாக மனுஷனால் புரிஞ்சிக்க முடியாத விஷயமும் மனுஷன் ஏங்குற ஒரு விஷயமும் காதல் தான். ஆனால் இது காதலை பற்றின படமும் இல்லை, பணத்தை பற்றின படமும் இல்லை. ரெண்டு பெரிய பசங்களோட சின்ன வாழ்க்கை கதை தான் இது. எதை வேணாலும் மாற்ற முடியும், மறக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆனாலும் சின்ன வயசில் கேட்ட, பார்த்த, பயந்த ஒரு சில விஷயங்களை மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. பொழுதும் விடியும் நாள கண்ணே கலங்காத, நல்ல நேரம் வருமே வாழ கண்ணே கலங்காத. எப்படா இருக்க? ஏதோ. நீ? எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கு. ஒரு 3 வருஷம் இருக்குமா பார்த்து? இருக்குண்டா. என்ன பண்றது, ஸ்கூலு காலேஜ்லாம் வேற வேற ஊரு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானா வேலையை விட்டேன்டா. ஒரு ப்ராஜெக்ட், அதான் வேலையை விட்டேன். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், டேய், உனக்கு இன்னும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கா? ஆமாடா, அப்படியே தான் இருக்கு. இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஏய், உனக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமா? ஆமா, நெக்ஸ்ட் என்ன பிளான்? தெரியலடா, நீங்களதான் எதாவது யோசிக்கணும். பேசாம நீ கூட கோயம்புத்தூர் வாங்க, நான் ப்ராஜெக்ட் பேசுமா போறேன். யாரும் உள்ளே தங்கிக்கோ. உனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குங்களா? இல்லடா, காசு இல்லாததான் பிரச்சனை. எங்க போயிட்டாவ? அப்ப நீ வேற டைமென்ஷன் போகலையாடா? டீ வாங்க போகணும்டா. அம்மா, அது என்ன? இல்ல, புரியல. இந்த போலீஸ்காரங்க ஹெல்மெட் போடலைன்னா 500 1000 ஃபைன் போடுறாங்க. இல்ல, அந்த காசுக்கு நம்ம ஹெல்மெட் வாங்கி கொடுத்தா நமக்கும் சேஃப்டி தானே. நமக்கும் ஹெல்மெட் கிடைச்ச மாதிரி ஆச்சு, அவங்களுக்கும் ஃபைன் போட்ட மாதிரி ஆச்சு. அவங்களுக்கு தேவை நம்ம சேஃப்டி கிடையாது. டே ஓமு, சொல்லணும்னு நினச்சேன். ஜகா ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வரான். இனிமேல் நம்ம கூட தான் ஸ்டே பண்ண போகிறான். அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். ஆமாம், சாவி.
நானே பிச்சை எடுக்காத குறையாக இருக்கேன்ப்பா. இப்போ கொடுக்க மனசு இருந்தாலும் எனக்கு அது திரும்ப கேட்க மனசு இருக்காது. ஏன்னா உன்கிட்ட காசு இருக்காது. நீ ஏன் காசு இருந்தால் என்கிட்ட கேட்குற, ஆனால் அதை திரும்ப கேட்கறதுக்குள்ள ஏன்டா கொடுத்தோன்னு என்னையும் யோசிக்க வச்சுருவ. சரி விடு, அனுப்பி தொலைறேன். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. டைம் ஆயிடுச்சா? ஆமாம் ப்ரோ, வெளியே டிராஃபிக். அவன் உள்ளார குளிச்சுட்டு இருக்கான் ப்ரோ. ஓகே ப்ரோ. அவன் ஒழுங்கா சாப்பிட்றானா? அதெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க. ஏய், எப்படா வந்த? எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டா. நீ? எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மச்சான். நீங்க எங்க ப்ரோ ஒர்க் பண்றீங்க? நான் ஏதோ ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒர்க் பண்றேன்டா. ஓகே. ஆமா ப்ரோ, இப்போதைக்கு டெம்பரரியா தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் பர்மனெண்ட் ஆகல. சும்மா இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். ஓ சூப்பர் ப்ரோ. என்னடா சாப்பிட போமா? இல்லடா, நான் சாப்பிட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. ஏய் வாடா, எல்லாம் தெரியும். வாங்க ப்ரோ. ஏய் ஜெய்யே. இல்லடா, ஒன்றும் இல்லை. டே ஜகா, கரிஷ்மா நெக்ஸ்ட் வீக் வரலாம்டா. யார் அந்த கரிஷ்மா? அது அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுடா. ஓ, லவ்வரா? லவ்வர்லாம் இல்லடா, பிடிக்கும் அவ்வளோதான். எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்க நம்ம லவ்வராக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கஷ்டத்தை கேட்க 1000 பேர் இருப்பாங்க, ஆனால் அதை புரிஞ்சுக்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. என்னை பொறுத்தவரை நமக்கு கிடைச்சவங்க தான் மாறிட்டே இருப்பாங்களே தவிர நம்மளை உண்மையாக பிடிச்சவங்க என்றைக்கும் மாற மாட்டாங்க. ஜெய்யே, தப்பா நினச்சிக்காத. உன்கிட்ட காசு எதுனா இருக்கா? எக்ஸாமுக்கு ஃபீஸ் வேற கட்டணும். ஷர்ட் எங்கே வச்சுன்னு தெரியலையே. ஓ, அதில் தான் ஹால் டிக்கெட்லாம் வேறு இருக்கு. சரிடா, ஓகே நான் பார்த்துக்கிறேன். என்ன இது? இது எதுவும் ஜெயிக்க தெரிய வேணாம் ப்ரோ. அம்மா அப்பா பிரிஞ்சதுனால நிறைய லோன் வாங்க வேண்டியதாயிருச்சு. அதனால ஊர் சுற்றி கடன் ஆயிடுச்சு. அதனால தான் ப்ரோ இதெல்லாம். ஒன்று பணக்காரனாக இருக்கணும், இல்லைன்னா படித்தவனாக இருக்கணும். இந்த மாதிரி ஆவரேஜ் பசங்களுக்கு லைஃப் ஆவரேஜ் தான் ப்ரோ. அதுவும் கரெக்டு தான் ப்ரோ. நான்லாம் யாருக்குமே ஸ்பெஷல் இல்லை ப்ரோ. என்னையெல்லாம் ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதமே ஆனாலும் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படிலாம் யாருமே கேட்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் தோணும் நமக்குன்னு யாராச்சும் இருக்க மாட்டாங்கன்ட்டு. ஆனால் அப்படிலாம் யாருமே இருந்ததில்லை ப்ரோ. எங்கேயாச்சும் தூரமாக போயிருந்தோம் ப்ரோ. இந்த பணம், புகழ், பேரு, அறிவு, எதுவுமே இருக்கக்கூடாது. தூரமாக போயிருந்தோம். அப்படி ஒரு இடம் இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு எனக்கு காசு கேட்பானுங்க ப்ரோ.
சரி விடுங்க ப்ரோ, எல்லாம் ஒரு நாள் மாறும் தானே ஓடிட்டு இருக்கோம். ஒரு நாள் மாறும். ஜெய் திரும்பி வர இன்னும் 2 நாள் ஆயிரும்ல ப்ரோ. ஆமாம் ப்ரோ. நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஓகேவா? சில விஷயம்ல என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் மறக்க முடியாது. நான் ஒரு முட்டாள் ப்ரோ. காலம் மாற மாற நமக்கு பிடிச்சவங்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பேசுகிறதோ பழகிறதோ ஒருத்தருக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த விட்டு விலகிடணும். அவங்க நமக்கு எவ்வளோதான் முக்கியமானவங்களா இருந்தாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. இது தப்பாக கூட இருக்கலாம். நம்ம மறக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கும். பெட்டர் ஃப்ரீயாக விடுங்க. அதுவே ஒரு மறந்துடும். ப்ரோ 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 நில்லுங்க ப்ரோ. யோ, பர்ஸை விட்டுட்டு போயிட்டீங்க ப்ரோ. சாரி ப்ரோ, மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே. வண்டியை பார்த்து ஓட்டி இருக்கலாம்லப்பா. கண்ணை இங்க உடனே இடம் வச்சுட்டு வந்திருக்க. இறங்கடா, வண்டி விட்டு இறங்கடா. எவனுக்குடா யாருக்கிட்ட போன் வர கூப்பிடுறா? யாரோட
அடி வாங்கினதுக்கான இவ்வளவு சீனு. நம்ம ஹீரோவா இல்லை ஜோக்கராங்கிறது கதையை பொறுத்து, கதையை எப்படி சொல்கிறோங்கிறது பொறுத்து. பசிக்கு சாப்பிட போகலாமா? ஆர்டர் போட்டேன். சரி, ஆர்டர் வந்துடுச்சா? இன்னும் ஆர்டர் வரல. என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்சல் டெலிவரி பண்ணுவாங்க. யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? இல்லைடா, வெளியில தொலைவி பார்த்த வேலை எதுவும் கிடைக்கல, கையில் சுத்தமாக காசு இல்லை. அதனால என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? ப்ராஜெக்ட்னு சொல்லி யோமே, சாப்பிட்டியா நீ? ரேஸில் பின்னாடி ஸ்டார்ட் பண்ணால் வேகமாக ஓடிதாண்டா ஆகணும். வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்னு நமக்கு புரிய வைக்கும். லாஸ்ட் மேட்ச் 3 பால், ஒரு பால் விட்டாலும் அவுட்டு தான். கவனம் செலுத்த புரியுதா? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ஓப்பனிங் ஆடுறேன். அடுத்த மேட்ச்ல பார்க்கலாம். மொக்கை டீமோட ஸ்கோர் பண்ணி என்ன சாதிக்க? ஓமு, என்ன ஸ்டேட்டஸ் இது? பாத்துக்கிறேன். என்ன நீ ரன் அவுட் ஆகாம இல்லடா, ஒரு விளம்பரம். அதான் சின்ன பசங்க ஒரு சிரிச்சதுல என்னடா ஒரு விளம்பரம்? ரொம்ப நாளும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். காலில் அது என்னடா தழும்பு? அதுவா, காலேஜ் டைம்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போனது இல்லையா? ஆசைலன்ட்டு இல்லடா, கையில் பணம் இல்லை. எப்படி சொல்றதுன்னு சொல்ல தெரியல. ஒரு விஷயம் சொல்ல தெரியாம இருக்கிறதுனால அதை பத்தி பேசாம இருக்காது. சொல்லு, சில விஷயம் சொல்லணும் தான் புரியும். நீங்கள் இருக்கிற ஒரு வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிறீங்க, ஆனால் நாங்கள் இருக்கிற ஒரு வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துடணும்னு நினைக்கிறோம். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வேறு ஊரும் வேறு நாடும் போகிறீங்க, ஆனால் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் வேறு ஊரும் வேறு நாடும் போக முடியும். சிலருக்கு போகிற போக்கில் கிடைக்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கவே பெரிய போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்கு. நான் ஒரு ட்ரிப் வரேன், நீ ஒன்று பண்ணு, நம்ம சேர்ந்து போவோம். நீ வர. இந்த ட்ரிப்புனால உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்காகவா? நியூஸ் பாத்தியா? நிறைய பேர் இறந்துட்டாங்களாம். இதுக்கெல்லாம் யார் காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இதுக்கெல்லாம் காரணம் அவங்களா இல்லையோ,
ஆனால் அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். சரி, இப்போ நம்ம எதுக்கு வந்தோம்? ட்ரிப்பை என்ஜாய் பண்ண தானே வந்தோம். எதுக்கு இந்த அரசியல்லாம்? அரசியல் பேசணுன்றா சில விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கனாலையும் அதை பற்றி பேசாமல் இருக்கனாலையும் இங்கே நிறைய விஷயம் மாறாமே இருக்கு. எவனோ சம்மந்தப்பட்ட சினிமாவை பற்றி சலிகாமல் பேசுவோம், ஆனால் நம்ம சம்மந்தப்பட்ட அரசியல் பற்றி சாதாரணமாக கூட பேச மாட்டோம். என்ன பண்ணுறாங்க? உனக்கு பிடிச்சவன், தெரிஞ்சவன், கூட இருக்கிறவன் எதை பற்றி சொன்னாலும், முக்கியமாக அரசியல் பற்றி சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்காது. இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான், இருந்தாலும் சொல்கிறேன். அப்படி சொல்கிறவங்க உங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலுமே அவங்க ஏன் சொல்கிறாங்க? அவங்க உங்கள் நல்லதுக்கு சொல்கிறாங்களா இல்லை ஊர் நல்லதுக்கு சொல்கிறாங்களான்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சொல்கிறது மட்டும் கேட்டிருந்தா இங்கே ஒரு சில தப்புலாம் மாறி இருக்காது. இவ்வளோ சொல்கிறியே, நீ சொல்கிறது மட்டும் கரெக்டாக இருக்குமா? அது இல்லைடா, இது கரெக்டுன்னு நான் சொல்கிறேன். எது கரெக்டுன்னு நீ முடிவெடுன்னு தான் சொல்கிறேன். ஆமாம், நீ இவ்வளோ சொல்கிறியே, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நான் வீட்டில் சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டேன். நீ? நானும் வீட்டில் சொன்னாங்கன்னு தான் ஓட்டு போட்டேன். நீ யாருக்கு போட்ட? இவ்வளோ தெளிவாக இருக்கீங்க, ஆனால் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத வச்சு ஓட்டு போட்டிருக்கீங்க. நீ சொல்கிற ஒரு சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்டா, ஆனால் எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ண முடியும். என்ன சொல்லி என்ன பண்ணுறேன்? என் வீட்டில் எல்லாம் இருந்தால் எனக்கு என்ன? நம்ம வீட்டில் சோறு பங்கினா போதும், நம்ம நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற வரைக்கும் அது வரைக்கும் நம்மளையும் திருத்த முடியாது, நம்மளை திருத்தணும்னு நினைக்கணும் கண்டுபிடிக்க முடியாது. டேய், இப்போ எதுக்கு வந்திருக்கோம் இங்கே? அதே மாதிரி எல்லாம் அவன் பாட்டுக்கு அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேம் விளையாடலாம். எல்லாம் அவன் லவ் ஸ்டோரி சொல்லுங்க வாங்க. எனக்கு ஓகேப்பா, எனக்கு ஓகேப்பா, நான் சொல்லி. சரி, ஃபர்ஸ்ட் இயர் நீ சொல்றியா? ஓமா நீ சொல்ற. சரி ஓகே, நானே சொல்றேன். எப்படி பிரேக்கப் ஆச்சு? வேற என்ன, கேசட் ப்ராப்ளம். அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னு தனியாக விட்டு ஆனால் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒன் சைடு லவ் கேண்டா எவ்வளோ சீன், ஒன் சைடோ டபுள் சைடோ. ஏன் லவ் எனக்கு பெருசு தான். ஒரு கவிதை ஒன்று பிடிக்கும்டா. ஒன் சைடு லவ்னா அவ்வளோ ஈஸி. டேய், ஆல் தி பெஸ்டா. தேங்க்ஸ்டா. இந்த ப்ராஜெக்டுக்கோசரம் நல்லா எஃபோர்ட் போட்டிருக்க, நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். இப்போல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. உங்கள் ப்ராஜெக்ட் எங்கள் கம்பெனிக்கு செட் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் சரியாக வரணும் தான் என் வேலையை கூட விட்டு வந்தேன். இது மட்டும் ஓகே ஆச்சுன்னா எனக்கு அதுவே போதும்டா.
எல்லாத்தையும் மறக்க கொஞ்சம் நாள் ஆகும். எப்பயும் போல எங்கேயோ வெளியில் போயிட்டு ஒரு பிரேக் எடுத்து அனுபவத்திலையும் ஆழ்ந்த சிந்தனையிலையும் கிடைக்காத மாற்றம் நல்ல ஒரு பயணத்துல கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இவனுக்கு 23 வயசாச்சு. அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியாது. இருந்தாலும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லி சுவாரஸ்யமான இந்த வாழ்க்கையை அழிக்காம வாழ தயாராயிட்டா. ஆமா, நெக்ஸ்ட் எங்க போலாம்? பீச் போலாமா? பீச் போகணுமா? ஏய், அதானே நானும் நினைச்சேன். பக்கத்துல எங்காச்சும் சாப்பிட்டு போயிடலாமா? ஷார்ட் ஃபிலிம்லாம் பாப்பியாடி? பார்த்துட்டு இருந்தேன்டி, இப்பெல்லாம் எதுவும் பார்க்கறது இல்லை. இப்போல்லாம் ஷார்ட் ஃபிலிமா பண்றாங்க, கேவலமா பண்றாங்க. மனசுல பெரிய மனிதத்தினோட நினைப்பு. என்னதான்டா பிரச்சனை உனக்கு? என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியுமா? தெரிஞ்ச பஸ்ல ஏறி தெரியாதவள இருந்த மாதிரி இருக்கு. ஃபீல் பண்ணாதடா, பார்த்துக்கலாம். என்னத்தான் சொல்றது, நினைச்ச மாதிரி வாழ்க்கையே அமைய மாட்டேங்குது. அம்மா அப்பாவுக்கும் வயசாயிட்டே போகுது. லைஃப் நம்ம நினைச்ச அளவுக்கு மோசம் இல்லடா, நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்றோம். வாழ்க்கையை நினைச்சாலே பயமா இருக்குடி. பிடிச்ச பொண்ணோட எப்படி வாழ போகணும்னு தெரியல, கிடைச்ச வேலையில் எப்படி முன்னேற போகணும்னு தெரியல. ரொம்ப யோசிக்காதடா. எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்கிறேன். உருகி போன ஐஸ்கிரீம் நினச்சிட்டே இருந்தால் இருக்கிற ஐஸ்கிரீமும் உருகி போயிடும்.
உருகி போன ஐஸ்கிரீமை நினச்சிட்டே இருந்தால் இருக்கிற ஐஸ்கிரீமும் உருகி போயிடும். சரி வா போகலாம், பசிக்குது. ஏய் நீ இன்னும் சாப்பிடலையாடா? காலைல 8 மணிக்கே வெளில போகலான்னு இழுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்க சாப்பிடாது? பைத்தியக்காரா. சரி வா போலாம் போலாம். இங்க பக்கத்துல 2 கிலோமீட்டர் தள்ளி நல்ல கடை ஒண்ணு இருக்கு, அங்க போய் சாப்பிடலாம். சரியா? சீக்கிரம் வண்டி எடு. இது தாண்டா கதை. எப்படி நீ ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் போடுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன கிளைமேக்ஸ் என் பையனுக்கு முழிப்பு வந்தது. ஜெய் நம்ம இருக்கான் மேல இருக்கானா? ஓகே ஓகே ஓகே. வாழ்க்கையில் ஏதோ பெரிய விஷயம் பண்ணிடணும்னு யோசிச்சுக்கிட்டே வாழ்றதே பெரிய விஷயம் தானே இந்த வாழ்க்கை எனக்கு புரிய வச்சிருச்சு. ஏதோ பிறந்துட்டோன்னு வாழாதீங்க, இனிமேல் பிறக்க போகிறோமானவர். அதை விட முக்கியம் அது உங்களுக்கு பிடிச்சவங்க கூட வரலாம். எனக்கு 23 வயசாச்சு. இது வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்ததில்லை. ஆனால் அன்னைக்கு அந்த 2 பேர் தான் என் கடவுள். நம்மளாலே கடவுள் ஆக முடியும். நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த செஞ்சா உதவி. இது வெறும் இந்த வீடியோக்காக நான் பேச விரும்பல. இது என்னால் முடிஞ்சது, உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். பேரன்போடு அமுதா. ஒருத்தரை நீங்க ஏன் மத்தவங்க மாதிரி இல்லைன்னு கேட்கறது எவ்வளவு பெரிய வன்முறைன்னு புரிஞ்சது. I feel like that we are treated differently than other people, and I don't like how we're treated, and just because of our color doesn't mean anything to me. அஞ்சு வண்ண பூவே காணோ உன்னை. கதை இன்னும் முடியலடா. அன்னைக்கு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் அவனுக்கு இருக்க நோய் மட்டும் இல்லை. சத்தம் என்ன, அரண ஊரும் சத்தம் என்ன, கொட்டாம்பூ சத்தம் என்ன, கொளவி பாடு சத்தம் என்ன, ஒத்தையில காகமுன்னு ஓந்தி கரையும் சத்தம் என்ன, ஊழையிடும் நரியோட ஓயா கவல சத்தம் என்ன. பொழுதும் விடியும் நாள கண்ணே கலங்காத, நல்ல நேரம் வருமே வாழ கண்ணே கலங்காத.